இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனிமேல் எல்லாம் என்னை பணக்காரன் தான் கூப்பிடணும். ஏன்னா நான் வந்துட்டு மைனிங்கில் ஒரு நிறையா விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்டில் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றிப்பா. நீங்களாம் என்ன டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணியா பெர்மிஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்மளோட அயன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ மைண்ட் பண்ணி இதிலே தெரியும்ல. இன்வென்ட்ரியை பாருங்கள். இதை நான் இங்கே இந்த லாவாவில் போட்டு எரிச்சிருட்டா. ஆமாம், கல்லில் லாவாவில் போட்டு எரிச்சிடலாம். கொஞ்சோண்டு கல்லை மட்டும்தான் அரிப்பேன், கொஞ்சோண்டு கல் யூஸ் ஆகும்னு வச்சுப்பேன். எரி 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 மலை எப்படி எரி. தேவையில்லாத ஃப்ளிண்ட்டு. ஃப்ளிண்ட்டு தேவைங்க. அயன் தான் இருக்கேன். அயன் எதுக்கு அயன் அப்படின்னு கத்திக்கிட்டு. காப்பர் தேவைப்படும், காப்பர் வச்சுக்கலாம். சரி, ஐயோ சீட்டு தெரியாமல் ரெஸ்ட்டும் டஸ்ட்டாக தொட்ட மூக்கிலேயே குத்து வேண்டாம். டேட்டு தூக்கி போட்டுரு. இது வேணாம், இது தூக்கி போட்டுரு. காப்பர் தேவைப்படும் இந்த தம்பி, அது காப்பர் தேவைப்படும், காப்பர் வச்சுக்கோ. நம்மக்கிட்ட தான் விட்டு எவ்வளோ வரைக்கும் எங்கே ஒரு 2 விட்டு. நல்ல வேலை, முக்கியமான பொருள்லாம் போலையே. இந்த இடத்த பார்த்து தூக்கி போடுறா தம்பி. இது போ, இது போ, இது போ, இது போ, இது போ, டேட்டு போ, இது போ, இது போ. ஏன்டா மழையாக இருக்குன்னு கேட்டால் ஆமாங்கீஸ், இங்கே மழை பெய்யுது. இப்போ வந்துட்டு ஃப்ளிண்ட் தேவை. ஐயோ இது என்னங்க, சும்மா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் அடைக்கணுங்க. இது போதும், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐயோ அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. தம்பி இன்னும் அடிப்பான். சாவி சாவி சாவி, வலிக்குதா சுட்டு போடா ஒரு 2 பேரும். அவன் சாவர வரைக்கும் இவனை நம்பக்கிறாச்சு போடுவேன். செத்துப்போ பார்த்தீங்க, அவனை நான் அடிச்சுக்கினே இருக்கேங்க. செத்து போயிட்டியா. வில்லேஜஸ் கட்டப்பட்டு பயமாக இருக்குடான்னு ஸ்பான் பண்ணுவானுங்க. நம்ம அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. நம்மளோட ஃபார்மில் வந்துட்டு சீடு நட்டு வைக்கணும். நம்மக்கிட்ட தான் சீடு இருக்கே, நட்டு வைப்போம். நம்மளோட ஃபார்ம் வந்துட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எதில் செய்ய போகிறோன்னா, நம்ம வீட்டை வந்துட்டு புது வீடு கட்டிட்டு, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பணக்காரங்க ஆயிடுவோம். ஏன்னா இந்த பார்ட்லேயே நம்ம டைமண்டு அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆமாங்க, நான் சொல்லணும், நான் டைமண்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ டைமண்ட்னா, டைமண்டுக்கு முன்னாடி எது எனக்கு அதிகமாக கிடச்சிச்சின்னு கேளுங்க. நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. டேய் உன்னோட வேர்ல்டு சீடு சொல்கிறானே. நான் என் வேர்ல்டு சீடு இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டுறேன். இதான் என் வேர்ல்டு சீடு. ஓகே பார்த்துக்கோங்களா. என் குவாடினன்ஸ் எதுனா, என் குவாடினன்ஸே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இடத்துல வந்து தோண்டி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு எந்த இடத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துச்சுன்னு காமிக்கிறேன். அதை பார்த்தா எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. சத்தியமாக எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. என்னடா இது வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்களா, இங்கே 2 அயன் இருக்கா, இதை நான் எடுத்தேன். இங்கே ஒரு அயன் இருக்குது. போகிற வரலாம் கொஞ்சம் அயன் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் அயன் கிடைக்காது, நம்ம போவோம். நம்ம இனிமேல் கோல்டு வேட்டை, டைமண்டு வேட்டை, ரெஸ்டோன் வேட்டைன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. எனக்கு வேட்டையா எது தெரியுமா, அசிங்கமான வேட்டையாக கிடச்சிச்சு. ரொம்பவே அசிங்கமான வேட்டை. இங்கே பாருங்க, என்னதான் இது, எனக்கு அப்படி ஸ்டாக் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக அயன் மாலையாக புழிஞ்சிட்டு இருந்துச்சு. இங்கே சைடில் வேறு இருக்குது. அயன் ஃபார்ம் கட்டிட்டேன் விட்றானா மேலெல்லாம் காமிக்கலை. ஃபுல்லாக மேலே காமிக்கிறேன் பாருங்க. மேலே இங்கே கோல்டு இருக்குது, இது மைண்ட் பண்ணிக்கிறான். ஐயோ பிகாக்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. சரி இல்லைங்க, நான் சீடு போடலாம் இல்லை, நான் பிகாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் வந்துட்டு கடைசியில் போய் பிகாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்வென்ட்ரி கொஞ்சம் இது மட்டும் தான் இருக்கும், மேலாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம கோல்டு எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்குது, இங்கே ஒரு கோல்டு. இது மேலே நம்மளுக்கு கோல்டு கிடைக்கல. கோல்டு என்னங்க அதிகமாக கிடச்சிது, அயன் தாங்க செம்ம அதிகம். இந்த இடத்துல நம்ம நம்பிக்கையோட தோணுங்க டைமண்டு கிடைக்கும்னு. எரி மேலே எப்படி வரைக்கும்லாம் தோண்டி வச்சுருந்தேன். இது என்னடா வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமாக தோடி வந்த இடத்துக்கே வந்துட்டேன். இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா, இருங்க தோண்டி காமிக்கிறேன்.
இதோ தீவிரமாக தோண்டி நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கோம். இவ்வளோ நேரமாக என் வாய்ஸ் அவ்வளோ கேட்டிருக்காது, மன்னிச்சுக்கோங்க. நான் ஸ்பீக்கர்லேருந்து கையை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் மறுபடியும் நம்பிக்கையோடு தோண்ட ஆரம்பிச்சேங்க. சேரா தம்பி, -28 ஒருத்தன் கிடைக்கும்னு சொல்லி நீ ஏமாந்தது தான் மிச்சம். டைமண்ட் -28 ஒருத்தன் கிடைக்கும்னா ஏமாந்து தான் மிச்சம். நான் -61க்கே வந்துட்டேன், அதாவது பெட்ராக்கே வந்துட்டேன். ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அயன் மலை புளி ஆரம்பிச்சு நான் கடுப்பாயிட்டேன். நீங்கள் பற்றிங்களா, இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது அது. இதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ஃபுல்லாக அயன் மலை. இதுக்கப்புறம் எனக்கு எங்கே தெரியுமாங்க லக்கு அடிக்கும், இருங்க வந்துட்டு நான் குனிஞ்சிக்கிட்டே போவோம். பார்த்தீங்களா என் செல்லா குட்டி டைமண்டு குட்டி மண்டையன் எங்கே இருக்கான் பார்த்தீங்களா. இனிமேல் நம்ம பணக்காரங்க, நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். நான் எவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணி வந்தேன். இதுக்கப்புறமா 6 டைமண்டாக கிடச்சிருக்கா. வேற தம்பி தோண்டின இடத்துலேயே தோண்டி போயிட்டு இருக்கான்னு பாறேன். அயனை தவிர எது அதிகமாக கிடச்சின்னா சத்தியமாக அயனை தவிர சொன்னால் டைமண்ட் தான் அதிகமாக கிடச்சிச்சு. ஆனால் கோல்டு செம்மராக இருங்க. கோல்டு 3 தான் கிடச்சிருக்கு. டைமண்டு பாருங்கள். இதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக இங்கே ரெஸ்ட்டு தான் கிடச்சிச்சு. சரி இதையாச்சும் எடுத்து வச்சுப்போம், கண்டிப்பாக இதுதான் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம டைமண்ட், இந்த பார்ட்டில் டைமண்ட் பிஎக்ஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வீடு தான் கட்ட போகிறோம். ஒன்றும் இந்த 2x5 வீல்லே உக்காந்து இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம உடைக்கல, நான் அப்படியே விட்டேன். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேனா சுத்தம், மேலே போனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, கிழிஞ்சிது. பரவாயில்ல, நைஸ். அப்படி லெஃப்ட் ரைட்டு ஊந்து போடா தம்பி. அப்படி இப்போ எப்படி மேலே போகிறேன்னு எனக்கும் தெரில, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க போதே. அப்படி தம்பி போடா காண்டி எத்தாதரா. போகிற வழியாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் எடுத்துக்கலாம். நான் மிஸ் பண்ணாததே இல்லைங்க, நான் அயனை மட்டும்தான் மிஸ் பண்ணேன். அயனை மட்டும் மிஸ் பண்ணல, அதை பார்க்காத மாதிரியே எடுக்காத மாதிரியே போனேன். ஐயோ இதை பார்க்கக்கூடாதுடா. அதுக்கப்புறம் என்னையா நீ எடுக்கலை அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். ஓகே, போன வீடியோ லக்கி கமெண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த லக்கி கமெண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். போன வீடியோவில் லக்கி கமெண்ட் இவர் தான். இது யாருன்னு தெரில, ஆனால் இவர் டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ரோ. அதுக்கு அப்படி சொன்னால் காணும். அதுக்கப்புறம் டிஸ்கார்டில் போய் பார்த்தா எதுவும் யாரும் நோ மோர் அப்படின்னு வந்திருந்தாங்க. அது அவரானு தெரில ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது நீங்களான்னு சொல்லுங்கள் ப்ரோ. நீங்களே என் டிஸ்கார்டில் சேர்ந்தீங்க. அதுக்கப்புறம் 2வதாக யாரோ சேர்ந்தாங்க. நீங்களே டிஸ்கார்டில் சேர்ந்தீங்களா ப்ரோ? பார்த்தா சொல்லுங்கள் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்களாம் என் டிஸ்கார்டில் சேர்ந்தீங்க. ஏன்னா மெசேஜ் அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கெலாம் மெசேஜ் வந்துருக்குது போல் இருக்குது. ஹாய் அப்படின்னு யாரோ வந்திருக்காங்க. என் மெசேஜில் நைட்டே வந்திருக்கு போல் இருக்குது. நான் அதை பார்க்காம தூங்கிட்டேன். நைட்டு 12 மணிக்கெலாம் வீடியோ எடுத்து தூங்கிட்டேன். என்னடா மெசேஜே வரல அவர்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்துட்டு தூங்கிட்டேன். யூடியூப்பை பார்த்தனே டிஸ்கார்டை பார்த்தியாடா, டிஸ்கார்டில் மெசேஜ் வந்துச்சு. யோ குட்டி குசுமா ஏன் நல்ல நேரம் நைட்டில் வந்திருக்கேன். ஸ்கெலிட்டன் குசுமா எல்லா குசுமாவும் நிற்கிறானுங்க. வேறு ஸ்கெலிட்டன் குசுமா இல்லை. ஐயோ எப்பா சாமி, கடவுளே கீப் இன்வென்ட்ரி அவ்வளோதான் இருக்கு. எனக்கு கொள்ளலாம், என்ன கொல்றி ஓட முடிஞ்சா போவோம். இல்லை என்ன கொண்டுருங்கடா. கீப் இன்வென்ட்ரி ஆளில் இருக்குது. தூங்குடா தம்பி. இது மாம்ச தம்பிங்க. சரி ஓட விட்டா உடச்சிட்டு அப்படியே அப்போ முட்டை போட்டிருக்கீங்களாடா. சரிடா கொஞ்சம் நவுந்துக்கோங்க. அண்ணா தூங்கணும்டா. ஐயோ விட மாட்டுறானுங்களே. சரி நம்ம இன்சைடு உடச்சி இன்சைடு நம்ம பாட்டுக்கு நம்ம பெட்டை போட்டு தூங்குவோம். ஐயோ பயந்துட்டேன்டா சாமி. ஓகே, இந்த இடத்துல பெட்டை போட்டு தூங்கிட்டு காலைல இவன் என்னங்க என் மேலே முட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே எந்திரா. இதை நான் சொல்லானே கோழியை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அது இந்த கோழி தான். ஸோ மேலே இருக்கானா எவனும் இல்லை. பெட்டா போட்டு ரீஸ்பான் பண்ணி செட்டாக பண்ணுங்க. இப்போ நம்மளோட வேலை முக்கியமான ஒரு அழகான விஷயத்த செய்கிறது தான் நம்ம வேலை.
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டைமண்ட் பிகாக்ஸ்ன்ட்டு ஒரு அழகான டைமண்ட் ஆக்ஸ் செய்ய வேணாம். ஏன்னா நம்ம அயன் ஆக்ஸே வச்சுக்கலாம். எப்போ டைமண்ட் ஆக்ஸ் செய்யணும்னு தோணுதோ அப்போ செய்வோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம டைமண்டே கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். அந்த 6 டைமண்ட் மிச்சம் 3 டைமண்ட் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். என்சாண்டட் டேபிள் செய்கிறதுக்கு தான் நான் அந்த மிச்சம் டைமண்ட் வச்சுருக்கேன். என்சாண்டட் டேபிள் நம்ம செய்கிறோம். அண்ட் வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு ஏன் டைமண்ட்னா வீடு கட்டுறதுக்கு கீழே தான் என்சாண்டட் டேபிள் வைக்க போகிறேன். வீடு கட்டுறதுக்கு டைமண்ட் ஒரு 0.1% கூட யூஸ் ஆகாது. ஆனால் மைன்கிராஃப்டில் நம்ம முன்னேறதுக்கு உதவுறதே டைமண்ட் தான். ஃபஸ்ட்டு அயன் ஆர்மர் போகணுங்க. ஒரு அயன் ஆர்மர் கூட இல்லாமல் லூபுத்தனமாக இருக்குது. எங்கடா அயன் ஃபார்மு? ஆமாங்க, நான் அயன் ஃபார்ம் கட்டும் போது என்னோடய வயசு கேட்டிருக்காதுங்க. நானே குழம்பிட்டேன். நான் சத்தியமாக எனக்கு வெறுப்பாயிடுச்சு. வாழ்க்கையை வெறுத்துட்டேன்டா. அந்த மாதிரி தான் என்னோட சொல்லிட்டு கேட்கல. பார்த்தா நான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுனது நியூட்டில் இருந்திருக்கு. நான் வாய்ஸ் கொடுத்ததும் சேர்த்து. ஐயோ சாமி, நான் வாய்ஸ் கொடுத்தேன். ஆமாங்க, நான் அதை அழிச்சே. சரி, வாய்ஸ் கொடுத்தேனா? நான் வாய்ஸ் கொடுத்தேனான்னு கேட்குறேன். அவ்வளோ இதை அழிச்சிட்டேங்க. ஆனால் நான் செஞ்சது அப்படியே நீங்கள் செஞ்சுருங்க. 20 வில்லேஜர் கரெக்டாக ஸ்பான் பண்ணோம். நான் செஞ்சது அப்படியே அயன் ஃபார்ம் பார்த்து செஞ்சுருங்க. 100% ஒர்க்கிங்கு. ஓகேவா? என்னங்க இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கு இது பாட்டி மூலிகை ஸ்டிக்கு. இது மூலிகை ஸ்டிக்கு மூலிகை ஸ்டிக்கு. ஒரு டைமண்ட் பிகாக்ஸ் செஞ்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைமண்ட் பிகாக்ஸ் இது என்னன்றது தெரிகிறதா? டைமண்ட் பிகாக்ஸ் நான் வந்துட்டு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே வைக்கலான்னு இருக்கேன். லாவா காஸ்ட்லி தான். எதுலாம் காஸ்ட்லி இல்லை நல்லா வெளியேடி. காஸ்ட்லி இல்லாதெல்லாம் வெளியேடி. காஸ்ட்லி உள்ள இதெல்லாம் ஸ்டோன்லாம் காஸ்ட்லியே இல்லைடா. ஸ்டோன் என்கிட்ட எக்கச்சக்கமாக இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதே ஸ்டோன். அதை காஸ்ட்லின்னு சொல்லி இல்லை வச்சா எல்லாம் செருப்பு கட்டி அடிப்பீங்க. அது உனக்கு காஸ்ட்லியாடா? அயன் காஸ்ட்லி இல்லைங்க. நம்மக்கிட்ட என்னோடய அயன் ஃபார்மில் போய் பாருங்கள். 1 ஸ்டாக் மேலே அயன் வச்சுருக்கிறேன். எனக்கு மட்டும் அயனை கொடுத்தீங்க கொன்னே போடுவேன். சிக்கு காஸ்ட்லி இல்லாத ஐட்டம்ஸ்லாம் நான் இதுக்குள்ளே வச்சிட்ருக்கேன். பார்த்தாலே தெரியும். ரெஸ்டோன் சரி, அதுவும் காஸ்ட்லி தான். ரெஸ்டோன் காஸ்ட்லி தான். ரெஸ்டோன் நான் ஒத்துப்பேன். ரெஸ்டோன் காஸ்ட்லி தான். எது காஸ்ட்லி இல்லை? பக்கெட்டு. அது நான் இப்போ என்கிட்ட கொடுத்தா 36 பக்கெட் செஞ்சிடுவேன் என்கிட்ட இருக்கிற அயனை வச்சுக்கின்னு. டை ஆரஞ்சு டை காஸ்ட்லி தான். ஸ்டோன் ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வைக்கணும். எது இதெல்லாம் காஸ்ட்லியோ அதை தான் எடுத்துகிட்டு ஸ்டோனை உள்ளுக்கு வச்சுருந்தோம். பவு காஸ்ட்லிங்க. ஏரோ இருந்தால் அது கண்டிப்பாக காஸ்ட்லி. அதை எடுத்துடுறேன். ஏரோ இல்லை. ப்ளூ டை நம்மளுக்கு வேணாம். ஏன்னா இங்கே ப்ளூ பக்கத்தில் நிறையா இருக்குது. ஆரஞ்சு தான் இங்கே இல்லை. ஏங்க இது எடுத்துக்கணுங்க. இது எடுத்துக்கணும். இந்த ரெண்டுமே செம்ம காஸ்ட்லி. இதுக்கு மேலே இது காஸ்ட்லி இல்லை. இதுக்கு மேலே ஐயோ இவனுங்க இருக்கானுங்க. சிஎஸ்ஸு மரம் வெட்டி மண்டையன் எக்கு உட்டு ராட்டன் ஃப்ளஷ்ஷு இது லாவா காஸ்ட்லி. ஓகே. இப்போ நான் செஸ்ட்டு செய்யணும். கண்டிப்பாக செஸ்ட்டு செய்யணும். ஃபுல்லாகினே இருக்கேன் இன்வென்ட்ரி. என் இன்வென்ட்ரியை பார்த்தா என்னடா உங்களுக்குலாம் தோணுது? என் இன்வென்ட்ரி பார்த்தா இல்லை இது இன்வென்ட்ரியா இல்லை இது வேறு ஏதாவதா? போட்டு திணிக்கிறானுங்க இன்வென்ட்ரியை. ஐயோ ஃபஸ்ட்டு மரம் எடு. மரத்தை எடுத்து ஒரு செஸ்ட்டு செஞ்சு எங்கே வைப்ப? செஸ்ட்டு வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. இடம் கிழிஞ்சிது. இங்கே வச்சுக்கலாம். இங்கே 2 செஸ்ட் வச்சு தான் திறக்கிறதுக்கு. எப்படியெல்லாம் நம்மளை யோசிக்க விட்டாங்க கடைசியில். ஓகே, இது ஒன்று மொத்தம் 2 செஞ்சால் ஓகே. இன்னும் ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ
இவ்வளோ டைமண்டை செலவு பண்ணி ஒரு டைமண்டை செலவு பண்ணி இந்த ஒரு சிடி போடுற பாட்டு அதில் வச்சா பாட்டே கேட்காது. குருவி இருந்தால் அது வேணால் டான்ஸ் ஆடும். அதுக்கு ஒரு டைமண்டை நான் செலவழிக்கணுமா? தண்ணி மாரி ஒரு டைமண்ட் அழகாக போயிடும். இதில் இப்போ மறுபடியும் காஸ்ட்லி இல்லாத பொருள் வாங்கிக்கலாம். காஸ்ட்லியான பொருளுக்கு வந்துட்டு ஒரு செஸ்ட் போதும். ஏன்னா காஸ்ட்லி. ஹாய் ப்ரோ, ரிப்ளை. ஐயோ, யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. புது ஆளா? என்ன பேரா சேருவீங்க? சரி, மெசேஜ் போயிட்டோம். ரிப்ளை பண்ணிடுறேங்க. நான் மேலே வச்சுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுவேன். யாரும் கவலைப்படாதீங்க. அவட பாவி கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது மெசேஜ் வருது பார்த்தீங்களா? ஓகே, இதை வச்சுட்டு ரிப்ளை அப்புறமேல பண்ணிடுறேன். உள்ளுக்கு பண்ணுவோண்ணே. ஏன்டா டக்கு டக்குன்னு செய்கிறேன்னா டக்கு டக்குன்னு தான் செய்யணும், வேறு வழி இல்லை. இதான் இந்த வீடியோ முடிச்சு. உங்ககிட்ட இந்த வீடியோ இப்போ வர்றது HJ Gamer பாய். டாட்டா பாய். நீங்களும் அந்தமாரி என்கிட்ட மெசேஜ் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு வழி இல்லை. வேறு வழி ஒரே வழி தான் இருக்குது. டிஸ்கார்ட் தான் இருக்குது. என்கிட்ட டிஸ்கார்ட் மட்டும்தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இல்லை. இனிமேல் தான் லாகின் பண்ணுவோம் வச்சிருக்கிறேன். ஆனால் லாகின் பண்ணால் யார் இமெயில் தப்பு, உன் பாஸ்போர்ட் தப்பு. ஆனால் ரெண்டுமே கரெக்டாக தான் போட்டேன். உன் இமெயில் தப்பு, உன் பாஸ்போர்ட் தப்பு, உன் ஃபோன் நம்பர் தப்பு, எதா போட்டாலும் தப்புன்னு. சரி, ஃபேஸ்புக்கை வச்சு லாகின் பண்ணுவோமே. என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, நான் கூகுள் க்ரோமில் தான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டால் இல்லை சார் கொஞ்ச நேரத்துக்கு அப்டேட் வர வரைக்கும் இல்லை. எனக்கு புரியல. இன்ஸ்டாகிராமில் கட்டுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன், முடியலன்னா அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். பாய். நான் ஐயன்குளம் செத்துட்டானா? அடி வாங்கி சாப்பிடா 2 பேரா? இவனை அடிக்கலாமா வேணாமா? கிட்ட போனால் நம்மளை அடிப்பானோ? தம்பி அடிப்பியாடா? ஓகே பாய்ங்க. மெசேஜ் டக்கு டக்குன்னு பண்ணும்.